துவையல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பீக்கங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பீக்கங்காய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கணும், எந்த பெண்டுமே இல்லாமல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த எட்ஜஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இது இந்த மாதிரி சன்னமாக இருக்கிறத போடக்கூடாது, அதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட தோலை நல்லா நம்ம சீவி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு நல்லா சீவிப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி, அதாவது இந்த ஒயிட் பார்ட் தெரியிற வரைக்கும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நல்லா கிரீன் கலர்ல எந்த பெண்டுமே இல்லாம நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க பீக்கங்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த துவையல் பண்ணும்போது இதை தோலை சீவிடுறீங்க இல்லையா, சீவின உடனே வந்து நம்ம சட்னி அரைச்சிடணும். இதை வச்செல்லாம் பண்ணாதீங்க, அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ பீல் பண்ண உடனே நம்ம துவையல் அரைச்சிடலாம். ஓகேவா? ஸோ சூப்பர். இங்கே பாருங்க, நம்ம தோலை வந்து பிரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிட்டேன். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகத்தை கறியை விட்டுறாதீங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இதில் நான் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், நான் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த மிளகாய் வறுபடுற வாசம் இருக்கும் இல்லையா, அது நல்லா வரணும். லைட்டாக பூண்டோட தோல் சுருக்கம் வரணும், அப்போதான் வந்து அடுத்தது நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பூண்டும் அந்த மிளகாயும் நல்லா வறுபட்டு சூப்பரான வாசம் வருது. இப்போ இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகி பிங்க் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இப்போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து கரிஞ்சிரும், அப்போ வந்து அதோட ஃப்ளேவரே மாறிடும். ஸோ இப்போ இந்த வெங்காயம் வறுபட்டு இருக்கிற ஸ்டேஜில் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போது இந்த வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பும் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா திரண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க, சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கணும். பீர்க்கங்காய் தோல் போட்டு ரொம்ப வந்து வதக்கிடக்கூடாது, இந்த மாதிரி சுருண்டு வந்தாலே போதும். நம்ம போடும்போது எவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தது பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி சுருண்டு வந்துடும், அது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி சுருண்டு வந்துடும். அப்போ தான் வந்து நம்ம அரைக்கும் போது அதோட ஃப்ளேவரும் கலரும் டெக்ஸ்சரும் மாறாமல் இருக்கும். ஸோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பீர்க்கங்காய் தோல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி, நிறைய புளி சேர்த்தக்கூடாது, குட்டி நெல்லிக்காய் அளவு புளியும், சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு அரைக்கும் போது கூட பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான். வெங்காயத்தையும் ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு அந்த ஹீட் வந்து அந்த தேங்காயிலையும் அந்த புளியிலையும் பட்டுச்சுன்னா போதும். ஸோ சூப்பர். நம்மளுடைய பீர்க்கங்காய் துவையலுக்கு எல்லாமே நம்ம வதக்கி எடுத்தாச்சு. இதை நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இது இப்போ இதை நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க, ஒட்டுக்கா தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்பவும் கெட்டியாக இல்லை. உங்களுக்கு துவையலோட கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, அந்த லெவலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செம்ம வாசமாக இருக்குங்க இந்த துவையல், இதோட வாசமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம. பாருங்க, நம்மளுடைய சூப்பரான துவையல் ரெடிங்க. ரொம்பவும் நெகுன்னு அரைக்காமல், அதாவது நைஸாக அரைக்காமல், ரொம்ப கொரன்னு அரைக்காமல், கொஞ்சம் லேசாக அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ மனமாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு கடுகு, பிச்சு போட்ட கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயோட தாளிச்சு கொட்டினீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான துவையல் ரெடி.
கண்டிப்பா இந்த ரெசிபிய நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.